வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தால் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,130 பிரேக் பண்ணும்போது வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அது மேலேயும் பிரேக் பண்ணோம்னா கீழே மார்க்கெட் வரைக்கும் இல்லை, கிட்டத்தட்ட சைடு எத்தனை மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 2 மணி 1:45 2 மணி வரைக்குமே கிட்டத்தட்ட 5 மினிட்ஸில் பார்த்தா தெரியும். அந்த இடத்த ஆணி அடித்த மாதிரி மார்க்கெட் அதே இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. யாரும் இந்தளவுக்கு எதிர்பார்த்துட மாட்டாங்க. இவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸு இந்தமாதிரி சைட்வேஸ் இருந்துட்டு போக வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு சொல்லியிருந்தோம். எந்த ரேஞ்ச் வரைக்கும்னா இதான் நம்ம கொடுத்துருந்தோம், 51,000 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தோம். அது கரெக்டாக மூவ் ஆயிருக்கு. எந்த கேண்டில் வரைக்கும்னா இது நம்ம டேல இந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருந்துச்சு. இதுக்கு மேலே ஆனால் இது நானும் எதிர்பார்க்காத ஒன்று தான். ஆக்சுவலாக என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் இப்படி தான் ஃபால் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு பிரேக் பண்ண முடியல. ஆனால் கீழேயும் விழலை. இந்த ரேஞ்சுக்குள்ளவே இதை தாண்ட முடியாமலே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. இது ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி இந்த ரேஞ்சு வந்தால் மார்க்கெட் ஃபால் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வெரி புல்லிஸாக மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கொடுத்துருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் லோன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட என்ன பார்த்தோம்னா 24,941. ஹை பார்த்தீங்கன்னா 25,433. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி 500 பாயிண்ட்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கருணையே காட்டாமல் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. அது ஸ்டார்டிங்லேருந்து மூவ் ஆயிருந்தா கூட தான் இருக்கும். ஆனால் ஒரு ஃபுல் சைட்வேஸ் போட்டு கடைசி நேரத்தில் மூவ் ஆனிச்சு. ஆனால் நாங்கள்லாம் இன்றைக்கி லாஸ் தான் ஆக்சுவலாக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு பார்த்தோம்னா டே கேண்டில் சட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவர்ஸ் தொட்டு நிற்கிது மார்க்கெட். இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அதுக்கப்புறம் அது அடுத்து மேலே போகிறத கீழே போகிறத முடிவு பண்ணுற கேண்டில் தான் நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 25,388 இருக்குது. அது அப்படியே 15 மினிட்ஸில் மாற்றினோம்னா க்ளோசிங் கீழே இருக்குது, 25,313 இருக்குது, 14 இருக்குது. சரி, ஓகே, நம்ம அடுத்த நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 25,334 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை 25,433. சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 25,247, 25,199, 25,130. சரி, ஓகே, இது என்ன மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது 5 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய மார்க்கெட் கொஞ்சம் கிளியராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு கிளியராக சொல்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதான வாய்ப்பு அதிகம். இந்த டேவோட ஹைக்கும் இந்த 25,247க்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். வெரி புல்லிஸாக இந்த ஹை மேலே தான், க்ளோசிங்கே மேலே தான் வச்சுருக்காங்க. நம்ம இந்த சிங்கோட ஹைக்கு மேலே. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு அதிகம். இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டாங்க ஒரே இதில். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இதில் ஒரு சின்ன டோஜி போட்டு நசாகி ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி போட்டு அடுத்தது ஆப் சைட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,750, அதுக்கடுத்து 51,878, அதுக்கடுத்து 52,340, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,780, அடுத்து 53,357 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா சப்போர்ட்னு பார்த்துட்டோம்னா 51,420, அடுத்து 51,304, அடுத்து 51,167 அப்படின்னு போட்டிருக்கோம். இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது இறங்கினால். ஆனால் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட 51,167 வரைக்கும் இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சை விட்டு இறங்கிறது வாய்ப்பு கம்மி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஹைக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 51,870 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்தடுத்து வெரி புல்லிஷ் தான் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
ஒருவேளை இந்த டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்த டார்கெட்டை ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.